3-4-5 டேஸாக ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. சம்பவம்னு சொல்ல முடியாது, சின்ன மனசாபம் அந்த மாதிரி கூட சொன்னால் உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கும். அது என்னென்னு வீடியோக்குள்ள வாங்க போனால் உங்களுக்கும் அப்படி நடந்திருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சண்டே எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒர்க் பண்ணேன். சண்டேங்கிறது எனக்கு லீவு. எனக்கு கண்டிப்பாக சண்டேன்னா எனக்கு லீவு. நான் என்ன பண்ணுறேன், குட்டி விட்டு வேலையாக வீட்டில் இருக்கும், அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு தூக்கம் தூங்கினா தான் எனக்கு அந்த ஒரு சண்டே. மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் சண்டே. யார் யாருக்கு அந்த ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் கிடையாது, ஒரு விஷயம் அது என்ன லிஸ்ட்டுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு நடந்துச்சு. அது எனக்கு யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. சில பேர்த்திட்ட சொன்னால் அதெல்லாம் அப்படி தான் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு கேட்குறேன், சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நான் என்னங்க சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா எப்படி இருக்கணும்னா என் கூட இருக்கிறவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸு, இங்கே ஏரியாவில் வந்து நான் ஃப்ரெண்டு நினச்சிட்ருக்கேன். அவங்களாம் என்னை நம்மளை நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் ஒரு பெரிய ஆள் நினச்சிட்ருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய கன்ஃபார்ம் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா நமக்கு ஃபேமிலியை மீறி ஒரு இது நமக்கு வந்து நம்மளோட சோகத்தை, நம்மளோட சந்தோஷத்தை யார்ட்டாச்சும் போய் ஷேர் பண்ணணும், நம்மளை எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் பழகுவாங்க அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதில் நான் ரொம்ப இதாக இருக்கேன். அது எங்கே ஒரு வேளை தப்போ அப்படிங்கிற அளவு எனக்கு இந்த சமீபம் 3-4-5 டேஸில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு யாராச்சும் அப்படி நடத்துனாங்கன்னா சொல்லுங்கள். என்னன்னா எனக்கு வருவாங்க அப்படியே, ஒன்றே தான் இல்லைன்னா நான் இல்லை, உனக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், உங்கள்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளையும் அவங்க அப்படி பேசுகிறாங்களே, நமக்காக அவங்க நிற்கிறாங்க, நமக்காக இந்த இடத்துல பேசுகிறாங்க, நம்மளை அவங்க அப்படி வச்சுருக்காங்க, நாமளும் நம்பி அவங்கள்ட்ட நம்ம வீட்டில் கூட அவங்களுக்காக நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு அவங்க தான் அப்படிங்கிற ஒரு இதில் நிற்போம். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்க, நீ அங்கேயே நின்றுக்கும், நீ அங்கேயே ஸ்டாப் ஆகும். அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகிருக்கலாம், மேரேஜுக்கு முடிஞ்சு அவங்க ஃபேமிலி என்ன விஷயமோ அப்படின்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மள நீ என்னம்மா பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் அப்படி டோட்டலாக மாறிப்பாங்க. இன்னொருத்தர் ரீசெண்டாக சரி எல்லாரும் போனாங்க இவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஆனால் கட்சி பற்றி பேசலை, பட் எனக்கு அப்படி நான் தெரியுதான்னு நல்லா க்ளோஸாக தான் பேசுவாங்க, பழகுவாங்க. இப்போ நான் 4ஆம் தேதி ரிசல்ட்டுனா 3ஆம் தேதி முடியும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் 4ஆம் தேதி காத்தால முடியுமே நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ரிசல்ட்டு வந்துட்டிங்க என்னமோ நான் தான் விஜயை ஜெயிக்க வச்ச மாதிரி, நான் என்னோட ஒரு ஓட்டுனால தான் விஜய் வந்து சிஎம் ஆன மாதிரி. எனக்கு சிரிப்பு. நான் ஒரு எதிரி, நான் வந்து அவங்களுக்கு ஜென்ம விரோதி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது, பார்க்கறது கிடையாது, எல்லாம் என் நம்பரை பிளாக் பண்ணிடுறது. அப்புறமேட்டு என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காட்டுங்குது, அதனால் நம்பரை பிளாக் பண்ணிடுறது. சரி இவங்கெல்லாம் சரி தூரமாக இருக்கிறவங்க ஓகே அப்படிமா. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்குள்ளே ஒன்றானவங்க ஃப்ரெண்டு கூட யாரோ மாதிரி ஒரு மாதிரி பேசாமல், என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ஒரு மாதிரி பேசாமல் நம்ம யாரோ அவங்க யாரோ ஏதோ தீண்டத்தகாதவங்க மாதிரி என்னன்னா என்ன அப்படி கூட இல்லை. என்னங்கிறது தான் எனக்கு என்ன, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்க யாரோ ஜெயிக்கிறாங்க, அவங்க வின் பண்ணுறாங்க, இவங்க வின் பண்ணுறது, இவங்களும் வின் பண்ணிருந்தாலும் அந்த சந்தோஷத்துலேயும் நாங்கள் இருந்திருப்போம்.
அவங்க கலாய்ச்சி போய் நம்ம வாங்கியிருப்போம். ஏன் என் மைண்ட் செட் இருக்குது, யார் வின் பண்ணால் என்னங்க, அவங்க ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி, நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் சரி, எனக்கு ஒரு மைண்ட் செட். அப்போதைக்கு ஒரு 2 செகண்ட் சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். ஆனால் அவங்க எப்படி இருக்காங்களா, நம்ம வந்து தோத்துட்டா இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஏன் இதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொண்டு வரீங்க? வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எதுக்கு இந்த கட்சி இதெல்லாம் வருது? சரி, அப்படி வருதா கலாய்க்கிறதுக்கு, சும்மா ஒரு கலாய்ச்சி பேச ஒரு ஃப்ரெண்டு ஒரு இருக்கும் மனசு ஏதோ ஒன்று. ஆனால் அந்த செகண்ட் அந்த டைம் அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு இது ஒரு இதாக வச்சுக்கிட்டு, பசங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வச்சுக்கிட்டு, வீட்டில் வேறு அவங்கவுங்க வீட்டில் வேறு என்ன பேசுகிறாங்கன்னு வேறு தெரியல. அதெல்லாம் வந்து அந்த பசங்க மனசு, அந்த பசங்க வந்து நம்மக்கிட்ட அதை காமிக்கிறது என்னங்க? சரி, யாரோ சொல்கிறாங்க, யாரோ மனசு வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உனக்கு அது இதாகிடுச்சா, அதை இப்படியா காமிக்கிது நீங்கள். நான் இதை வந்து அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நல்லங்க, நான் சும்மா அவங்க கலாய்ச்சிருப்பாங்க, ஓட்டியிருப்பாங்க. என்ன சொல்கிறது, அவங்களும் என்னென்னமோ சொல்லுவாங்க, இன்னும் என்னென்னமோலாம் சொன்னாங்க. எது செஞ்சதாலும் சிரிச்சுட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு நான் வந்து என்னோட வருத்தத்தை எனக்குள்ளேயே வச்சுப்பேனே ஒழிய, இல்லை எனக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லுவேனே ஒழிய, ஆனால் வந்து இவங்கள்ட்ட பேசாமல் போகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு தோணவே தோணாது. என்னோட கோவத்தை, என்னோட சோகத்தை அதை போய் அவங்கள்ட்ட அப்படியே காமிக்கணும், இன்னொருத்தருக்காக இவங்களை விட்டு கொடுக்கணும், இன்னொருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுக்காக அப்படி பண்ணணும், எனக்கு தோணவே தோணாதுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படிங்க? உங்களுக்குலாம் இப்போ இந்த 4-5 நாளாக எப்படி இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எப்படி இருக்காங்க சொன்னேன். நான் வந்து எனக்கு மட்டும்தான் இது நடக்குதான்ட்டு என் தம்பிகிட்ட காத்தால கேட்டேன். டே தம்பியும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டேன். என் தம்பி சொன்னால், அவனுங்களுக்கு கழுவி ஊற்றுறதுக்கிட்டே எதுக்குன்னே தெரியல, கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தானே, இம்பார்ட்டன்ட் கூட கொடுக்க வேணாங்க. அந்த ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு உங்கள் வீட்டு சம்பவத்துக்கோ மெயினாக வந்து உங்களுக்கு தெரியும் கட்சிக்காக ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்குது. யாரோ ஜெயிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, நம்ம உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம், எங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம். அதுதான் நாங்கள் உனக்கு ஒரு சாமியை பிடிச்சிருக்கோம், எனக்கு ஒரு சாமியை பிடிச்சிருக்கோம், உனக்கு ஒரு இதில் இம்பார்ட்டன்ட் இருந்தால் எனக்கு ஒரு இதில் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுதானே. அதுக்காக உங்களுக்கு பிடிச்சவங்க தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சவங்க தான் உனக்கு பிடிக்கணும், நீ சந்தோஷப்படக்கூடாது, நான் சோகமாக இருக்கும்போது நீ சந்தோஷப்படக்கூடாது, நான் சிரிக்கும் போது நீ சிரிக்கணும், நீ சிரிக்கும் போது நான் என்னானே எனக்கு தெரியல. நான் சத்தியமாக இந்த ஒரு 4-5 நாள் எலெக்ஷன் வந்துச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, இவங்க ஜெயிச்சாங்க அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறது கூட இவ்வளோதான் நாடா, மற்றவங்களுக்காக நம்மள அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான். இதுவே ஒரு பெரிய சம்பவம்னா இது ஒவ்வொரு நியூஸ்லையும் இவங்க தான் இவங்களே நாளைக்கு வந்து என்கிட்ட பேசினாலும் நான் பேசணும். ஆனால் இன்னொரு வாட்டி இந்த தப்பு பண்ணாதீங்க. அது மற்றவங்க ஒரு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை போய் இது பண்ணுறதுலாம் ரொம்ப அது சங்கட்டங்க. உங்களால் முடிச்சா ஹாய் நான் நல்லா இருக்குடா, சூப்பர்டா, ஜெயிச்சிட்டிங்களாடா, இது பண்ணிங்களாங்களா அப்படின்னு சொல்லுங்க. அடவுட்டு யாரோ எதோ பண்ணதுக்கு அவங்க நாம் இப்படி பேசுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் போகிறது கூட அவனுக்கு தெரியாது. எதை நம்பி இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு சண்டை போடுறாங்க. சண்டை வாயை திறந்து எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் சங்கட்டமாக இருக்கும், வாயை திறந்து பேசினா வச்சு பரவாயில்ல, பேசாமே அப்படியே அவாய்ட் பண்ணி வருது. இதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு சீன் இருக்குது. ஐயோ என்ன இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் இருக்கணுமா அப்படிலாம் எனக்கு தோணுது. இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா, இவங்களாம் இப்படி நினச்சா நாம் ஏன்டா சந்தோஷமா இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன இப்போ நினச்சிட்டு இருக்கேன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் உங்களை பார்த்தேன். உங்களுக்கு நான் செய்கிறது பிடிக்கலைன்னா அதுக்கு நான் ஏங்க மாற்றிக்கணும்? உங்ககிட்ட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட ஏதாச்சும் நான் சரியாக தேவையில்லாமல் நடந்திருக்கலாம், இன்னும் நான் மனசை கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா நான் வருத்தப்பட்டு உட்காந்துட்டுருக்கலாம். நான் ஏதோ ஒன்று, நீ யாருக்கோ ஒரு ஃபேவரெட்டு, நான் யாருக்கோ ஒரு ஃபேவரெட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இதை வந்து நீ என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க. இப்போ என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் போயிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன அவங்கனாலலாம் எதுவும் கிடையாது. கடவுள் ஏதோ ஒன்று முடிவு பண்ணிடுச்சு. அவங்க யாருக்கோ ஒரு நல்லது செய்யணும்
வரணும், ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னு ஒரு முடிவு வந்திருக்கு. இப்போ அவங்க தோட்டத்தில் அப்படி இப்படி யாருமே எதுவும் பண்ணவும் போகிறது. ஆனால் இவங்க ஏங்க இப்படி இருக்காங்கன்னே தெரியலங்க. எனக்கு என்ன பேசுறது கூட இப்போ கூட இது எவ்வளோ வளரிருப்பேன், எனக்கு பேச கூட தெரியாது. என் வீட்டில் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு பேச தெரியாது, உன்னை யார் எப்படி நடத்துகிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி தாங்க நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போய் முதல்ல நான் நிற்பேன். என்கிட்ட சொன்னாங்களோ அவங்களுக்காக அந்த இடத்துல தெரியுமா வருத்தம், உண்மையாகவே மனசார வருது, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி மனசார வருது. ஆனால் என்னைய மனசு கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி அவங்களுக்குலாம் தோணுது, எப்படி இப்படிலாம் தோணுமா, இப்படிலாம் பண்ண முடியுமா, இப்படிலாம் பண்ணுவாங்களா, அப்படிலாம் எனக்கு தோணுது. என்னோட ஒரு நான் நிறையா தப்பு பண்ணிடுவேன் சத்தியமாக. இல்லை எங்கள் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன், என்ன சொல்கிறது. ஆனால் நிறையாங்க எனக்கு நான் வீட்டில் வந்து நிறையா பேருக்காக நான் சண்டை போடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள வரும் எல்லா வீட்லேயுமே ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க அப்படியே இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நானே பேசுவேன், ஆமாம் நான் அப்படிதான், நான் இப்படி தான், நான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் யாருமே விட்டு மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு முடி அது பொண்ணாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸை என் வீட்டுக்கு விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்காகவே நீங்கள் தெரியும் வீடா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டால் வந்து அவங்களாம் வந்து வீடு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்களாம் வந்து வீட்டுக்கு அடங்கின பிள்ளைங்க. என்ன சொல்கிறது, அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க, ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ண இருக்கட்டும். அப்படி இருக்கவங்க நம்ம இப்படி பழகிருக்கவே கூடாது. நானும் இப்போ எனக்கும் தான் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்டு, ஃபேமிலி தான் அப்படிலாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், எனக்கும் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சரி. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி புதுசாக வந்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அவங்க மனசில் இருந்துச்சுன்னா நான் பேசுவேன். ஆனால் எனக்கு ஒரு சத்தியமாக சங்கடம். இந்த கேள்வியை நான் எல்லாத்தையும் கேட்பேன், ஏன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தீங்கன்னு கண்டிப்பாக கேட்பேன். இதுக்காக தான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்கள் கொண்டு வருவீங்களா, அப்போ நீங்களாம் வந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நான் அப்படி எல்லா மனசில் இருக்கிற கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் என்கிட்ட வந்து உள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பழகிக்கிட்டு வெளியே பொய்யா நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு பழகிட்டு எதனால மூஞ்சுக்கு நேரம் நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இந்த சமயத்தில் என்னை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நான் கேட்பேன். உங்களுக்கும் இந்த 4-5 டேஸாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட உங்கள்கிட்ட மாற்றம் தெரியுதா சொல்லுங்கள். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து தெரியுதா நீங்கள் சொல்லுங்கள். இதுலேருந்தே தெரியும் நான் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து இவங்களுக்காகலாம் என் சந்தோஷத்தை விட மாட்டேன், அவங்களுக்கும் அது தெரியும். பட் அவங்க பண்ணுறது தப்பு, நீங்கள் பண்ணாதீங்க, யாரும் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே மற்ற எதையுமே கொண்டு வராதிங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை அர்ஜென்ட்டாக, இப்போ நான் அந்த இடத்துல ஆள் இல்லை, இப்போ என் வீட்டிலே இல்லை, யார் வருவா, ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இக்கட்டான சூழ்நிலை வந்து நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. உங்கள் கட்சியே கூட வச்சுக்கோங்க, கட்சிக்காரங்க யாரோ ஒன்று நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்புறமே தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு மனுஷனை மதிங்க. எல்லாத்துக்கும் சொல்கிற ஒன்று, மனுஷனா மதிங்க. நீ மனுஷங்களை மதிக்காமல் அவன் அப்படி, நீ இப்படி, நீ இது, நீ அது, நீங்கள் இந்த சாமிக்கு போகிறீங்க, நாங்கள் அந்த சாமிக்கு போகிறவங்க, ஐயோ எவ்வளோ இருக்குங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், நான் என்ன வீட்டுக்குள்ள நான் வெளியெல்லாம் போகவே மாட்டேங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். எல்லாரும் என்னை வீட்டில் இருக்கிறீங்களா திட்டுவாங்க, எனக்கு பசங்க பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், எங்கேயும் போக மாட்டேங்க, எதுவும் பண்ண மாட்டேன்னு எல்லாத்தையுமே தெரியும். அந்த ஆஃபீஸ் விட்டு டேரெக்டாக வீடு விட்டா ஆஃபீஸு, அப்படி இல்லையா வீட்டுக்கார் கூட எங்கேயாச்சும் போவாங்க. அப்படி இருக்க எனக்கே, வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு இவ்வளோ டிப்ரெஷனு, இவ்வளோ இது என்ன, இவ்வளோ எனக்கு விஷயம் தெரியுது. என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்க, ஒரு பண்டிகையை போய் ஒரு பண்டிகை நடந்தால் அந்த இடத்துல என்ன இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்குது, இன்னும் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் இப்படிலாம் அந்த மக்கள் இருக்காங்க ஒரு மாடி. எனக்கு சத்தியமாக இப்படிலாம் இருக்கக்கூடாங்கிறதுக்கு நான் ஒவ்வொருத்தருத்துலேருந்து ஒவ்வொரு இது கற்றுப்பேன். அது வெளிப்படையாக காமிக்கிறவர்களே கற்றுப்பேன். ஐயோ இந்த அளவுக்குலாம் நமக்கு இருக்கவே கூடாது, நம்மக்கிட்ட நம்ம வசதியாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி வந்து இப்படி செஞ்சு வசதியாகக்கூடாது, இப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வர சந்தோஷம் நமக்கு அது நிலைக்காது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து பொறாமப்படுறது இது எதுவுமே எனக்கு வேணாம்.
என்கிட்ட இருக்கா நான் சந்தோஷமாக இருப்பேன், என்கிட்ட இல்லையா அதுவும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு வந்து ஒருத்தனை பார்த்து அப்படின்னு நான் வியக்கவும் மாட்டேன், ஒருத்தனை பற்றி அப்படிங்கிறது நான் செய்யவும் மாட்டேன். ஆனால் என்னை அப்படி எல்லோரும் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நான் இவ்வளோ குழம்புறதுலே தெரிஞ்சுக்கும் என்னை எவ்வளோ எல்லாம் வச்சு செய்கிறாங்க. நன்றி. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ வேறு யாரும் இல்லையா, எல்லோரும் எனக்கு சண்டை போட்டுட்டாங்க. சண்டை மீன்ஸ் கத்தி சண்டை போடுறது கிடையாது, சைலண்டாக என்னை அவாய்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பார்க்கலாம் திருப்பி அவங்க ரிட்டர்ன் வந்தாதீங்க. எப்படிலாம் நான் கொஸ்டின் கேட்டேன், நான் எனக்கு சொல்ல